ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். சூப்பரான கமெண்ட்டு. இந்த கமெண்ட் நம்ம எதிர்பார்த்தது தான். ஆக்சுவலி நம்மளே சொல்லியிருந்தோம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் என்ஹெச்எம் ஸ்டாஃபாக கான்ட்ராக்ட் பேசிஸில் 18,000 சேலரிக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நம்மளே வந்து ஒரு வீடியோ போடலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தது தான். நம்ம இடையில சொல்லியும் இருக்கோம், அதை பற்றின வீடியோ போடுறேன், அதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது அப்படின்ட்டு. அதை எல்லாத்தையும் சேர்த்து இவரே சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்யூ. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். நண்பா, தயவுசெய்து எய்ம்ஸு, ஜிப்மரு, நிமான்ஸு, இஎஸ்ஐசி, ஆர்ஆர்பி சைடில் ரெஃபர் பண்ணுங்கள். தமிழ்நாடு எம்ஆர்பியில் ஒர்க் பண்ணுறவங்க இன்று வரை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மற்றும் ரெகுலரேஷனுக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க இந்த ஜாப்க்கு ஏன் வீடியோ போடுறீங்க பிரதர்? கரெக்டு தான், நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். ஆக்சுவலி நம்ம வந்து வீடியோ போடும் போதே சொல்கிறோம், யாராருக்கெல்லாம் திறமைகள் இருக்கோ, யாரெல்லாம் என்னால் எக்ஸாம் எழுத முடியும், என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், எனக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது, எனக்கு திறமைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்கன்னு ஒரு வீடியோ தவறாமல் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாபை வந்து நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில பேருக்கு, நிறைய எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு வேறு வழியே இல்லாத சூழ்நிலைகள் இருக்கும். ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், ஏஜ் முடிஞ்சிருக்கலாம், ஸோ அவங்களோட குவாலிஃபிகேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வெளிநாட்டுக்கு போக முடியாது, நம்மளை டிபெண்ட் பண்ணி ஃபேமிலி இருக்காங்க, அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். எல்லா ப்ராப்ளத்தையும் சார்ட் அவுட் பண்ண முடியும். அப்படியே என்னால் ப்ராப்ளத்தை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியல, என்னால் வெளிநாடுகளுக்கோ மாநிலங்களுக்கோ போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த ஜாப் வந்து ஓகே. வேறு வழியே இல்லை, நான் இதில் தான் இருந்தாகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஜாபை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இவரே சொல்லிட்டாரு, பெர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க, 18,000 சேலரி கொடுப்பாங்க. அதையும் நம்ம நிறைய வீடியோஸில் வந்து கேட்குறோம், என்னென்னா சேலரியும் வந்து கரெக்டாக வருமா அப்படின்லாம் சொல்ல முடியாது, லேட் ஆகும், 3 monthsக்கு ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். லீவ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு இருக்கிற மாதிரி லீவ் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடையாது, ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்க்கும் கான்ட்ராக்ட் பேசிஸ் உள்ள ஜாப்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இந்த ஜாபில் போய் ஏறிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் கான்ட்ராக்ட் பேசிஸில் என்ஹெச்எம்மில் 18,000 சேலரிக்கு பர்மனெண்ட் பண்ணாத ஜாபுக்கு எனக்கு ஒரு வழியே இல்லை, நான் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜாப். அதுக்காக தான் நம்ம வந்து போடுறோம். இதையும் எதிர்பார்த்துக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. திறமையானவங்க, என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஏஜே முடிஞ்சிருச்சுனாலும் நம்ம வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. வேறு என்னென்ன வழியிலலாம் நம்ம வந்து முன்னேற முடியும், அடுத்த ஸ்டெப்பு எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோஸ் கிடையாது இது. யாருக்கெல்லாம் சுச்சுவேஷன் சரியில்லை, என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அவளுக்கு தான் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ஜாப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, அதனால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் எதுக்கு எலிஜிபிள், நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா முடியாதா, ஏன் நம்மளால் முடியாது, ஏன் நம்ம இதை போய் சூஸ் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு, ஒரு முறைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஜாயின் பண்ணால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணிக்க முடியுமா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் வேறு எதுக்காவது நம்ம போக முடியுமா, அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஜாபில் போய் ஏறுங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஜாப் வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ அதனால் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, ஒவ்வொரு மாவட்டத்தையும் வரவங்களுக்கு நம்ம வந்து இதை வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் இதை வந்து தப்பாக நினைக்க வேணாம். முடியும், என்னால் திறமை இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை ட்ரை பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கான ஜாப் கிடையாது. சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் யாரால் இது பண்ண முடியல அவங்களுக்கான ஜாப் தான் இந்த ஜாப். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.